श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री रामगीता 46 श्लोकम्। श्रीराम उवाच विविक्त आसीन उपारतेन्द्रियः विनिर्जितात्मा विमलान्तराशयः विभावयेदेकमनन्यसाधनः विज्ञानदृक्केवल आत्मसंस्थितः। भगवान श्री ராமச்சந்திரமூர்த்தி இந்த தத்துவ உபதேசம் செய்யும்போது the final stage సత్యం అనేది వివరించబడ్డది, అసత్యం అనేది వివరించబడ్డది. அந்த சத்தியத்தினை பத்தி எப்படி தியானம் பண்ணணும் விவரிக்கப்பட்டது, தெரிவிக்கப்பட்டது, காதுனால கேட்கப்பட்டது, ஆனா அனுபவப்படலையே. அப்ப அனுபவப்படணும்னா தியானம் செஞ்சுட்டே இருக்கணும். தியானம்னா பொதுவா சொல்ற கண்ணு மூடிட்டு உட்காரும் போது செய்யற தியானம் மட்டும் இல்லை, விஷயத்தினை நல்ல கேட்டது ஜீர்ணமாகணும், ஜீர்ணமாகி எசிமுலேட் ஆகணும். அந்த ஜீர்ணம் பண்ணிக்கிட்டு எசிமுலேட் பண்ணிக்கிறதுக்கு பேரு தான் நிதித்தியாசன ரூப தியானாபியாசம், பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் இல்லைன்னா இன்னொரு பேரு. அதுதான் பேசிட்டு இருக்கிறோம். 42வது ஸ்லோகத்துல இந்த விஷயம் சொல்ல ஆரம்பிச்சாரு. கடந்த வகுப்புல இந்த 46வது ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்த்திருக்கோம். இங்க பொதுவா தியானத்தை சப்போஸ் நீ உட்கார்ற அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்துல அவங்களுக்கும் சொல்லணும் இல்லையா, அதனால தனியா பண்ணணும். அப்புறம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல உட்கார்ந்து பண்ணணும். உனக்கு சூட்டபுளான டைம் எடுத்துக்கணும், சூட்டபுளான இடத்துல உட்காரு. கீழையா, கட்டில் மேலையா, நாற்காலி மேலையா உட்காரு, எப்படியோ கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரு. கொஞ்ச நேரம் பிராணத்தின் முதல்ல கவனம் செலுத்து. வேணும்னா கொஞ்சம் நாம ஜபம் பண்ணிக்கோ. இதெல்லாம் இங்க சொல்லவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை விவிக்த ஆசீன అని சொன்னதுனால நான் பகவத்கீதை 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் கொடுத்த லிஸ்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இந்த காட்டு போதுமா, நல்ல அழகை இருக்காரு, இல்லை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷனா இருக்கு. ஆந்தரிகமான ப்ரிப்பரேஷன் கூட தேவை. இந்த ஆந்தரிகமான ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லும் போது தான் புலன்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா, செல்போன் எடுத்து கொஞ்சம் தூரமா வச்சுட்டியா இல்லையா, டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணியா,
அதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் மனசுல ஏதாவது அங்க பார்க்காதுங்க. அந்த அக்ஷரம் நான் சொல்றது அங்க சொன்னால் அது பார்க்காம சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு அர்த்தம் மனசு இந்த கொஞ்ச நேரம் உட்காரும் போதாவது எப்பவுமே இருக்கணும். உட்காரும் போதாவது யாரு பத்தி கவலையோ, யாரு பத்தி ஒரு துவேஷமோ, நேத்துக்கு நடந்ததோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததோ, ஏதாவது விஷயத்தினே மனசுல வச்சுக்காத. மனசு நான் இப்ப தியானத்துக்கு உட்கார போறேன், அதனால கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு வேணுமன்னா ஓம் சாந்தி சாந்தி అని కూడా மனசு சாந்தி. ஆனா அது திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் கலாட்டா பண்ணும். இப்படி படுசல்ல ஏதோ கொண்டு வந்து ஞாபகப்படுத்திட்டு ஏன் இதெல்லாம் மறந்து தியானத்துல உட்கார்ந்த சொல்லிட்டு அது காட்டும், ஞாபகப்படுத்தும். அதெல்லாம் இல்லாம இரு. கிருஷ்ணர் இந்த விஷயத்தினை அவர் பகிரங்க சாதனமா சொல்லிட்டார். அவர் பகிரங்கம் அர்த்தம் என்னன்னா, அந்த இடத்துல சொல்லும் போது நீ 24 மணி நேரம் 30 நாள் 24/7 ஏதோ சொல்லிக்கணும். 365 days கூட நீ இது அபியாசம் பண்ணணும். அதுக்கப்புறம் இது எல்லாருக்கும் காமன். கீழே உட்காருவீங்களா? சில பேர் உட்காரணும். கட்டில் மேல உட்காரணும். சில பேருக்கு ஏதாவது பின்னாடி சப்போர்ட் வேணுமா? வச்சுக்கோ. இது மாறும். ஆனா సమస్థితిలో இருக்கிறது ராகத்வேஷங்களு காமக்ரோதங்களுமே வரவிடாம எந்த சந்தர்ப்பத்திலையும் அன்னைக்கு அப்பப்பவே அங்கெங்கே அது எல்லாத்தையும் கெட் அவுட்ன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி எப்பவுமே எல்லாரும் செய்ய வேண்டிய, எல்லா காலத்திலும் செய்ய வேண்டிய, எல்லா இடத்திலும் செய்ய வேண்டியது அவர் பகிரங்க சாதனம் சொல்லியிருக்கார். சரி, மொத்தத்துல விஷயம் என்னன்னா பர்ஃபெக்ட் கண்ட்ரோல். இந்த பர்ஃபெக்ட் கண்ட்ரோல்னா உடம்பு நிலையிலையும், மன நிலையிலையும், புத்தி நிலையிலையும் எல்லா பக்கம் பார்த்தா யுக்தஹ అని భగవద్గీతలో కృష్ణుడికి பிடிச்ச ஒரு வார்த்தை யுக்தஹ. நிறைய வார்த்தை உபயோகப்படுத்துவார். அதுதான் இங்க எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வேற எந்த ஒரே ஒரு விஷயம் பத்தி தான் சிந்தனை. நான் சுத்தமான ஆத்மஸ்வரூபம் விபாவையேது ஏகம். அது ஒண்ணுதான். மனசு நடுவில் அப்படி இப்படி ஆனாலும் என்ன ஆனாலும் கொஞ்சம் நேரம் தான் பரவாயில்ல. மறுபடியும் மனசனை கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வந்துட்டு ஏகம் தா சிந்தமா, வேற எந்த சாதனையும் நீ பண்ணக்கூடாது. அனன்யம் சாதனை எதுவுமே வேண்டான்றார். நான் திரும்பி இங்க கடவுளை பத்தி நினைச்சுக்கிறேன். கடந்த வாரம் சொன்ன விஷயம் இதெல்லாம் முதல்ல ஜபம் பண்ணி முடிச்சிடும். கடவுளை முதல்ல நினைச்சுக்கோ. ஓகே, நானாதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் யாருமே இல்லை. நானும் யாருமே இல்லை. ஐ ஆம் நோபடி அப்படின்னு அவருக்கு சொல்லி, அப்புறம் எனக்கு மனசுக்கு இருக்கிற பிரச்சனைகளோ கஷ்டங்களோ தேகத்துக்கு இது எல்லாத்தையும் நான் உனக்கு ஒப்பளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல பேசி அதெல்லாம் சொல்லி. ஆனா அதுக்கப்புறம் ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கிளாஸ்ல, இவ்வளவு விவரிச்சாரு ராமர். அப்புறம் ஒண்ணா எடுத்துக்கிட்டு அதே அந்த ஆத்ம பத்தி பிரம்மன் பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சேர்த்துக்கோ, மாற்றிக்கோ. நான் சுத்தமான ஸ்வரூபம், சுத்தம்.
அதான் சுத்தம்னா என்ன? நான் சுத்தமா இருக்கேன். என்னோட அசுத்தே இல்லை. அதை பத்தி அப்படியே கொஞ்ச நேரம் அதே அதே அந்த வார்த்தை சிந்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு என்ன சொன்ன, வேற ஏதாவது எனக்கு தொந்தரவு பண்ற போல் எனக்குள்ள இருந்து தெரியும் எனக்கு. நான் பொதுவா ரொம்ப கோபிஷ்டி, ஷார்ட் டெம்பர்ட் பர்சன். ஆத்மால எனக்கு கோபம் అనేది கிடையாது. ஸோ நெகட்டிவ் திங்ஸ் நீ இப்படி சொல்லி எடுத்துடலாம். பாசிட்டிவ் இது எசர்டைன் பண்ணலாம். நெகேஷன் அண்ட் எசர்டைனிங். இப்படி எத்தனையோ வாக்கியங்கள் உபனிஷத்து சொல்லியிருக்குல்ல. அது சம்ஸ்கிருதத்துல தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு பாஷையில. நான் ஆனந்த ஸ்வரூபம். இது எந்த பாஷையில யாருக்கு புரியல? எப்படிப்பட்ட ஆனந்தம்? புலங்கள் ஏதோ பார்த்து ரசிச்சு ஆனந்தப்படுறது, அப்படிப்பட்ட ஆனந்தமா நானும்? அசல் அது எல்லாத்துக்கும் அந்த ஆனந்தம் கொடுத்தது நான் தானே. எனக்கு ஒரு குறை இல்லையே. அப்புறம் இந்த குறை பத்தி அன்னைக்கு சொன்னானே ஒரு எக்ஸாம்பிள். எனக்கு ஒரு குறை இல்லை. குறையொன்றும் இல்லாத பொருள் நான். நிறைய சொல்லிட்டு இருக்கணும். சொல்லி அது அண்ணன் என்ன குறை இல்லைன்னு என்ன? எந்த வகையிலும் குறை இல்லையே. அப்போ சரீரத்துக்கு நிறைய குறை இருக்கு. அந்த சரீரம் இல்லையே. இப்படி இது எல்லாத்தையும் தான் பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம்னு சொல்றேன். சரியா? அதுதான் சொல்றாரு. சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணணும்? கடைசியில முடிவை சொல்லும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதே. மனசு இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதே, மனசு அப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதே. அப்புறம் தூக்கம் வரும்போல் இருக்கேன்னு கூட தெரியுது எனக்கு. கொஞ்சம் அப்படியே சின்ன தூக்கத்துக்குள்ள போயிட்டு கூட வந்த அதையும் எனக்கு தெரியுது. விக்ஞான திருக்கு அనే ஒரு பதம் உபயோகப்படுத்துறாரு. இந்த வார்த்தை திரும்பி வரும் அடுத்த 2 ஸ்லோகங்களுக்கு அப்புறம். விசேஷேண ஞானம் எது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதோ. கடந்த சங்கத்துல வேற வேற எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது சொல்லு. அதுக்கு பேர் என்னன்னு ஆத்ம சம்ஸ்திதா. அப்படி ஆத்ம நிஷ்டலையே ஆத்ம சிந்தனையிலே இருக்கணும். ஆத்மான்னு என்ன சார் எங்க இருக்குன்னு தேடக்கூடாது. நானு தோன்றது பாரு, அதுதான் ஆத்மா. அஷடில் மாதிரி திரும்பி வெளியில தேடாத. நானு நீ சொன்ன அது என்ன, அது எப்படி இருக்கு? நான் ஏதோ என்னுடைய குணங்கள் எல்லாம் ஸ்வரூப லட்சணம் சொல்லியாச்சு. நித்யோஸ்மி புத்தோஸ்மி நிரஞ்சனோஸ்மி பிரபஞ்சமாய. நீங்க சம்ஸ்கிருதமே சொல்லிட்டு இருங்க. தமிழ் கூட சொல்லிட்டேன்ல. இப்போ சொன்னதே இல்லை தமிழ். நான் தவிர இன்னொரு பொருள் எதுவுமே இல்லை. எல்லா இடத்திலும் நான் தான் இருக்கேன். நான் எனக்கு முன்னாடி அனுபவப்படுற பிரபஞ்சம் மொத்தம் நானே தான். சமஷ்டிலும் நானே தான், வெஷ்டிலும் நானே தான். எனக்கு ஒரு குறை இல்லை. நீங்களே தமிழ்ல கவித்துவம் இருக்குங்க. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எந்த భాషానైనా సరే இந்த ஆத்ம சம்ஸ்திதா అనే பதத்துக்கு பகவத்கீதையில அந்த தியான யோகம் பேசும்போது பகவான் கிருஷ்ணர் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி ஆனதுக்கு அப்புறம் இது நீ பண்ணிட்டே இருக்கணும். இது பண்றதுக்கு செய்யறதுக்கு கண்ணு மூடிதான் தேவையில்லை, கண்ணு திறந்து கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அது பழகிடுச்சுன்னா உனக்கு கண்ணு மூடான ஒண்ணுதான், கண்ணு திறந்தான ஒண்ணுதான். தெரியாது. எப்ப எது தோணுதோ கண்ணு மூடணும், கண்ணு மூடிக்கோ. ஆனா கண்ணு மூடிட்டு கவலைப்படக்கூடாது. கண்ணு மூடிட்டு கஷ்டப்படக்கூடாது. இதுதான் கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. சில பேர் கஷ்டப்பட்டு கண்ணு மூடி அதுக்கப்புறம் கவலைப்படுவானே, வேண்டாம். அப்போ நீ அப்படி படிக்கிட்ட இது கூட கொஞ்ச நாள் ஆகலாம். அசல் இது உனக்கு புரியறதுக்கு. இந்த பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் என்ன எல்லாம் புரிஞ்ச வரைக்கும் பண்ணு.
அதனால शनै शनैरुपरमेत् बुद्ध्या धृति गृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत्. இதுக்கு நான் விளக்கம் சொல்லல. ஏன்னா நான் இப்போ கொஞ்ச நேரம் பேசுனதெல்லாம் அதுல வந்துதான். யாருக்காவது இல்ல சார் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கன்னா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன். நீங்க போய் அப்புறம் படிச்சுக்கோங்க, அதை கேட்டுக்கோங்க. ஏன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஷனைஹி ஷனைஹன்னு சொன்னா கிரமமா கொஞ்சம் 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 கொஞ்சம். குழந்தைக்கு எப்படி கொஞ்சம் 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 ஊத்தி சாப்பிட பழக்கப்படுத்தி அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாச்சு வந்து புடிங்கி சாப்பிடும். மனசு கூட அப்படி பழகிச்சன்னா அதுக்கப்புறம் அது எங்கே போனான்னு எத்திர எத்திர மனோ யாதி தத்திர தத்திர சமாதாய. அதுக்கு கண்ணில் தெரியும் காட்சி எல்லாம் பிரம்ம கண்ணா. கமலக்கண்ணான்னு சொன்னாலும் இல்ல, உன் தோற்றம். சரி, அதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம். 47. விஸ்வம் யதேதத் பரமாத்ம தர்சனம் விலாபயேதாத்மனி சர்வகாரணே பூர்ணச்சிதானந்தமயோவதிஷ்டதே न वेद बाह्यं न च किञ्चिदान्तरम्. இங்க என்ன சொல்றாருன்னா, நானும் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்கிறது, அது நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. அது நான் முயற்சி பண்றேன். ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐம் ட்ரைங் டு பிராக்டிஸ். புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்றேன், அபியாசம் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். பட் கண்ணுக்கு முன்னாடி, புலங்களுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய உலகம் நிக்கிறது. அந்த உலகத்துல இந்த சரீரம் நிக்கிறது. வேற சந்தர்ப்பத்துல என்ன சொன்னோம், ஆத்மலோதான் உலகம் நிற்கிறது அப்படின்னு சொன்னோம். சரி, அது புரியல சார். எனக்குள்ளதான் உலகம் இருக்கு అనేది அடுத்த படியில அந்த தெளிவு வேற லெவல்ல. சரி, இப்போ என்னன்னா எனக்கு முன்னாடி உலகம் நிற்கிறது. அதுக்கு இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, உனக்குடங்களுக்கு முன்னாடி நிக்கிற பெரிய உலகமான நீ சொல்றியே, அந்த உலகம் வந்து பரமாத்மா. ஆத்மாதான் அதையும் பாருங்க, முதல்ல அனாத்மான்னு சொல்லி நெகேட் பண்ணுங்க அப்படி எல்லாம் சொன்னோம். நெகேட் பண்றதுக்கு என்ன இருக்குங்க? அதனால விஸ்வம் எது ஏதத், எது பெரிய உலகமா உனக்கு முன்னாடி காணப்படுறதோ. இங்க விஸ்வம் அనే வார்த்தை வந்து சமஷ்டிக்கு எடுத்து சொல்றாரு. ஆனா டெக்னிக்கலா பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா போறோம். ஒரு 5 நிமிஷத்துல தாமரை போகாரு. ஆனா அங்க இந்த விஸ்வம் அనే பதம் வந்து இந்த சரீரம் தனிப்பட்ட ஒரு மனுஷனை பத்தி சொல்லும் போதும் மாண்டூக்கிய பாஷ்யல மாண்டூக்கியத்துடைய பாஷை அப்படி பார்க்கும்போது விஸ்வம். ஆனா இது வந்து சமஷ்டிக்கு எடுத்துக்கிற தப்பு கிடையாது. ஏன்னா விஸ்வம் விஷ்ணு ஷட்காரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு. சரி, அந்த அர்த்தத்துல எது விஸ்வமா பெருசா அனந்தமா இருக்கு. இந்த விஸ்வம் கூட பார்த்தேன். உலகத்துடைய அளவு யாருக்காவது தெரியுமா? ஆகாயத்துடைய எல்லை தெரியுமா? எதுவுமே தெரியல. எது இருக்கின்றது அதெல்லாம் அது பரமாத்ம தர்சனம். பரமாத்மக்கு அது தர்சனம். 2 விதமா எடுத்துக்கலாம் இந்த வார்த்தை. அது பரமாத்மக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே,
இல்ல அந்த உன்னை புலன்களுக்கு அனுபவப்படுறது பரமாத்மா தான். அது அந்த தர்சனம் பரமாத்ம தர்சனம். அது இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நமக்கு உலகத்துல சுத்தி குறைகளுக்கு அனுபவிச்சுட்டே இருக்கும். அப்போ தியானத்துல குறை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதோ, அப்போ உலகத்துல குறை இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் அந்த குறை பார்க்கலாமா? அதே ஆத்மதான். ஆனா குறை இருக்கிற போல் தோணுறது யாருக்கு? மனசுக்கு. மனசுக்கு அப்படி இப்படி எல்லாம் தோணும், துவந்தங்கள் எல்லாம் தோணும். அது அந்த மனசுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலையே. மனசுக்கு பஞ்ச மகாபூதங்களுக்கு எல்லாத்தையும் ஆதாரமா இருக்கிற இந்த சத்திச்சித்து தானே நானும். அப்ப அந்த சத்திச்சித்து தானே அங்கேயும் பார்க்கணும் நானும் அப்படின்னு சொல்லி அப்படி தர்ஷனம் பண்ணணும். நீங்க நான் பேசுற இந்த விஷயத்தின் அப்படியே கேட்கணும். ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அங்கெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனா ஸ்லோகம் பதங்கள் எடுத்துதான் நான் பேசணும். அதனால அப்பப்போ நானும் பார்த்து சொல்லுவேன். நீங்க கிரகிக்க வேண்டியது இதோட சாரத்தினை கிரகிக்கணும். சம்ஸ்கிருதம் பார்த்தியும் அங்க உடனே ஒரு வார்த்தை எழுதிட்டு ஒன்றும் பண்ண போறது இல்லை. நீங்க திரும்பி யாரும் போய் பார்க்க மாட்டோம். அதையும் தானே எனக்கு ஒன்னே ஒண்ணு செய்யணும்னா இந்த ஆடியோ போட்டு திரும்பி அப்போ நீ உன்ன கையில தனியா ஏறி இல்ல மனசுல ரிகலெக்ட் பண்ணிடணும். அது தவிர ஏதோ சும்மா உங்களுக்கு கையில அது கூட கொடுக்கலன்னா தூங்கி போயிடுவீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது கீழே விழக்கூடாதுன்னு சொல்லி நல்லா புடிச்சுக்கிட்டு கண்ணு தூங்காம இருப்பீங்க. அப்போ கூட செலவாட்டி விழுந்துரும். கையில பெண்ணோ புஸ்தகம் கொடுத்தா அது அவங்க விழும். தூங்காம பிடிச்சுக்குவேன் இல்லையா? அதனால அங்க பார்க்காதுங்கோ தயவு செஞ்சு. அதனால அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, சரி இந்த விஸ்வம் பத்தி என்னன்னு விசாரணை பண்ணுவோம். அந்த விஸ்வம் எப்படி தனிப்பட்ட நீ அந்த விஸ்வம் இது ரெண்டு என்ன இது என்ன விசாரணை பண்ணி என்ன சொல்ல போறேன்னு தெரியுமா? மொத்தத்தினை அந்த ஆத்மானே இருக்கிற நீ இருக்கையே உனக்கு உள்ள இப்போ கலக்கணும். இந்த கலக்கணவனை வார்த்தை ரொம்ப முக்கியம் நமக்கு இன்னைக்கு. அது 3-4 ஸ்லோகங்களுக்குள்ள அது வரும். இந்த கலக்கிறதுக்கு பேரு இங்க விலாபனம் என்றார். விலாபனம். சில இடத்துல வேற புஸ்தகம் பிரவிலாபனம்னு கூட சொல்லப்பட்டது. என்னவே விசேஷமா ஆலாபனம் பண்றது, கலக்கிறது. பிரகர்ஷனேன விலாபம். அது இன்னும் ரொம்ப கொஞ்சம் கூட மிச்சம் அங்க இருக்கக்கூடாது. சுகர் போட்டு சக்கரை காஃபில கலக்கிட்டா எங்க அடியில ஒரு பீஸ் கூட இருக்கக்கூடாது. அப்படி கலக்கணும். அதனால இந்த கலக்கிறது வார்த்தை ரொம்ப முக்கியம். மாவு எல்லாம் கலக்கணும். என்ன எதுல கலக்கணும்னு சொல்றாரு? எல்லாத்துக்கும் காரணமான ஒரே ஒரு வஸ்து இருக்கு. அது நீ நீ ஆத்மா. அந்த சர்வ காரணே ஆத்மனி ஆத்மனு சொல்லலாம். ஆத்மனி சொல்லி சர்வ காரணே சொல்றாரு. அப்போ ஆத்மா சர்வத்துக்கு அதிஷ்டானமா இருக்கு. காரியம் மொத்தத்தினை காரணத்துல கலக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த சர்வ காரணே அப்புறம் ஆத்மனியன்னா மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்க ஆல்ரெடி. பூர்ணமா இருக்கிறார்.
சித்தாவா இருக்கிற, ஆனந்தமா இருக்கிற அந்த இதுல நீ இதெல்லாம் கலக்கிட்டு, இதெல்லாம் அதுல கலக்கிட்ட என்ன போச்சு, உனக்குள்ளதான் கலக்கிட்ட. அவதிஷ்டதேன்ற உனக்குள்ள கலக்கிட்ட எல்லாமே. இதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன் நான். இந்த விலாபனம் అనేதுக்கு எல்லாம் முழுங்கணும், புஜிக்கணும். வரும் அந்த தாட் அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகும். அது செய்யும் போது இங்க வெளியே అనేది ஒன்னும் கிடையாது, உள்ள అనేది கூட ஒன்னும் கிடையாது. சரியா? அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறாரு. இந்த பூர்ணமான சித்தாவா இருக்கிற ஆனந்தமான ஆத்மா காரணம். இதுக்கு உள்ள வெளியில అనేది ஒன்னும் கிடையாது. కించిది పిస్సురు కూడా உள்ள வெளியில అనేది இல்லை. அப்படின்னா அசல் இது அது இது இது அப்படின்னு சொல்றதுக்கு ரெண்டு ஒண்ணுமே இல்லை. அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை ஓகே ஐ டிட்ன்ட் see. இந்த வார்த்தை இப்போ பிருஹதாரண்யகத்தில் சொல்லப்பட்டது. அபூர்வம், அனபரம், அபாஹ்யம், அனந்தரம். கேட்டவங்களுக்கு தெரியும், அவங்களுக்காக நான் ஞாபகப்படுத்தேன். அந்த 4 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்னு சொல்லி விசாரணை செஞ்சோம். எக்ஸாக்ட்லி அதே. ந பாஹ்யம் ந அந்தரம். இதுதான் இதோடைய இந்த ஸ்லோகத்துடைய முக்கியமான இது. இப்ப இங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்க கலக்கினதுக்கு அப்புறம் வெளியே உள்ள எந்த வகையான பேதம் இல்லைன்னு அர்த்தம். அதனால நமக்கு வேதாந்த பரமா சொல்ற இந்த நிதித்தியாசன தியானம் தான் முக்கியம். வேற விதமா வேற புஸ்தகம் எங்கோ தியானமாமா அவங்க பேசுறாங்களாமாங்க, அவங்க சொல்றாங்களாமா, காட்டுறாங்களாமா, ஆன்லைன் கிளாஸ்ன்றாங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் போய் அதுல உளுந்துடக்கூடாது. அதுக்காக ஒரு பாயிண்ட் சொல்றேன் நான். எந்த யோகமும் எந்த தியானமும் இதெல்லாம் பிரசித்தமா பதஞ்சலி யோகானி, அஷ்டாங்க யோகானி, ராஜயோகான்னு சொல்லி சொல்லப்படுறதோ, அதுக்கும் வேதாந்தத்துல நம்ம பேசுற இப்போ இந்த தியானத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பகவத்கீதை 6வது அத்தியாயத்திலாவது இங்காவது பகவான் பேசுறது பிரம்மாபியாச நித்தியாச ரூப தியானம் అని ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று விஷயம் நமக்கு கிளியரா தெரியணும். இங்க இந்த பதஞ்சலி மகர்ஷி பெரிய மகர்ஷி, அவர் பெரிய நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணார், இந்த யோகம் எல்லாம் கொண்டு வந்தார். அதிலோ அந்த அஷ்ட அங்க யோகன்னு சொல்லப்படுற அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் இந்த பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அதோட கன்க்ளூஷனா கொடுக்கப்பட்ட பிலசாபிக்கல் ஆஸ்பெக்ட்னு நம்ம வேதாந்தம் ஏத்துக்க கூடாது. அது என்ன கொஞ்சம் விவரம். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி கூட எடுத்துக்கிறோம். இந்த 8 பிராக்டிகலா சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அது என்னன்னு நான் இப்ப விவரிக்கல, நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உபயோகப்படும், நமக்கு ப்ரிப்பரேஷனா உபயோகப்படும். ஆனா அந்த சமாதி கிட்ட வரும்போதும் அங்க நம்ம பதஞ்சலி அவங்க அந்த யோகம் சொல்ற சமாதி வேற,
அவங்க சித்த விருத்தி மனசு இல்லாம செய்யணும், எண்ணங்கள் இல்லாம செய்யணும் அனேதா அப்படி பிரயத்தனம் பண்ணி தூங்கினது போல மனசுல எண்ணங்கள் இல்லாம நான் செஞ்சேன். முதல்ல சவிகல்ப சமாதி பண்ணேன், அப்புறம் நிர்விகல்ப சமாதியும் எனக்கு ஏற்பட்டது. இப்படி எல்லாம் சொல்லுவான். அப்புறம் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க அப்படின்னு, அப்புறம் இன்னும் உட்கார்ந்து முயற்சி பண்றேன். அவர் அப்படி பண்ண முடிஞ்சது. இப்போ அந்த నిర్వికల్ప సమాధి అనేది வேதாந்தம் படிக்கிற நமக்கு அது சப்ஜெக்டே இல்லை. அது இல்லவே இல்லை. அதை பண்றது இல்லை, சும்மானு சொல்லல, இருக்கும். ஆனா அது ஞானம் கொடுக்காது. அதான் பாயிண்ட் நான் அதிகம் சொல்றேன். எப்படி சொன்னா, இவ்வளவு சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி అని பேசின அந்த பதஞ்சலி மகர்ஷி கடைசியில அவர் கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? துவைதத்துல தான் வந்து நின்றுட்டார். அஷ்டாங்க யோகத்துடைய கன்க்ளூஷன் துவைதம் இருக்கு. அதனால யாராவது அந்த நிர்விகல்ப சமாதி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வெளியில வந்து சொல்றது என்னன்னு ஒரு வேளை சொல்லணும்னா, துவைத்தம் இருக்கு. துவைத்தம் இருக்குன்னு சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிர்விகல்ப சமாதிக்குள்ள போகணுமா? அப்புறம் நான் என்னமோ அங்க சாதிச்ச மனசுன்னு கொஞ்ச நேரம் இல்லாம செஞ்சா, நானும் பிரேக் போட்டு கஷ்டப்பட்டு தானே பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் திரும்பி நேற்றுக்கு போல் அந்த நிர்விகல்ப சமாதி உனக்கு ஏற்படலைன்னா இன்னைக்கு உனக்கு கவலையா இருக்குல்ல. அவன் யாரோ 1 மணி நேரம் உட்கார்ந்தேன்னு சொன்னா, நான் அவ்வளவு நேரம் மணி உட்கார்லேன்னு உனக்கு திரும்பி பொறாமை வருதா, கவலை வருதா இல்லையா? எதுக்கு இவ்வளவு பாடுபடுற? தூங்கும் போது ஒரு எண்ணம் இல்லாம மனசு, எல்லாரும் தூங்கத்துல நிர்விகல்ப சமாதியில தான் போறாங்க. இப்போ நிர்விகல்ப சமாதி ஞானம் கொடுத்துட்டு ஏகம் ஆத்மானு உனக்கு அந்த ஞான நிஷ்டை கொடுத்ததுன்னா பரவாயில்ல, கொடுக்காது. அது எப்படி, என்ன எது வச்சு சொல்றீங்கன்னா, பெரிய நாங்க ரிசர்ச் ஒண்ணு பண்ணல. தூங்கி எழுந்திரிச்சு அவங்களை யாராவது எனக்கு ஆத்ம ஞானம் வந்துச்சு, எனக்கு ஞான நிஷ்டன் ஆயிட்ட, இனிமே நான் கோச்சிக்க மாட்டேன், யாருமே திட்ட மாட்டேன், இப்படி யாராவது சொல்றாங்களா? இருக்காங்க? இல்ல நம்ம இருந்தோமா? துவைதம் அப்படியே இருக்கு. அப்போ துவைதத்தை நெகேட் பண்ணணும்னா முடிச்சிருந்துடா, கிளாஸ் வந்துடா, இது கேட்டுடா, இங்க சொன்னதை செஞ்சு நீ விலாபனம் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்போ அதனால எந்த அந்த பிரமல விடக்கூடாது. நஷ்டம். அது அத்தனை பேரும் அத்தனை புஸ்தகம் எழுதியிருக்காங்களே, அத்தனை பேர் பேசுறாங்களே, அதெல்லாம் உசுறு. இது புரிஞ்சுக்கோ. அது விடாம இது புரிஞ்சுக்காம இருந்தா நீ நடுவில் திருச்செங்கு சொர்க்கம் போலதான் இருப்ப, ஒன்னும் பிரயோஜனப்படாது. சரி, அப்போ இது ஞாபகம் வச்சுக்கிட்டு, அப்போ நம்ம திருஷ்டிலோ அத்வைதம் சமாதின்னு சொன்னா படிச்ச கேட்ட இந்த அறிவு ஆத்ம பத்தி பரமாத்ம பத்தி சொன்னது எசிமுலேட் பண்ணிக்கிறது. ஜீர்ணம் பண்ணிக்கணும், எசிமுலேட் பண்ணிக்கணும். டைஜஷன் இஸ் டிஃபரெண்ட் அண்ட் எசிமுலேஷன் இஸ் டிஃபரெண்ட். சரியா? அப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு இங்க. அதுக்கு அடுத்தது 48 பூர்வம் சமாதேரகிலம் விசிந்தயேத் ஓங்காரமாத்ரம் சச்சராச்சரம் ஜகத் ததேவ வாச்யம் பிரணவோ ஹி வாசகः விபாவ்யதே ஞான வசான்ன போததः விபாவ்யதே ஞான வசான்ன ததः. இந்த
48வது ஸ்லோகம் నుండి 51வது ஸ்லோகம் அதோட நிதித்தியாசன விஷயம் முடியும். இந்த 4 ஸ்லோகங்களுக்குள்ள ஸ்ரீராம மாண்டூக்கியத்துடைய சாரத்தன்னு சொல்றாருங்க. மாண்டூக்கிய உபனிஷத்து. மாண்டூக்கியத்துடைய உபனிஷத்துன்னா அதே 12 ஸ்லோகம் தான், சின்னதானே சார். இப்போ அதுக்கு போய் இவர் 4 ஸ்லோகம் சொன்னாரு. 12க்கு 4ன்னு பெருசுதான், அப்படி எடுத்துக்கூடாது. மாண்டூக்கியம்னா கௌடபாதருடைய காரிக்கையோட நான் பேசுறப்ப கொஞ்சம் இந்த பதங்கள் சில பேருக்கு புரியாது, தொடர்ந்து வராதவங்களுக்கு புரியாது, உபனிஷத்துகளுக்கு கொஞ்சம் கூட கேட்காதவங்களுக்கு புரியாது. பட் சிரமப்படுங்க. எப்படியோ உங்களை புரிஞ்சுக்குங்க. ஒரு நாளைக்கு நான் சொல்லிதான் ஆகணும். இங்க ராமகீதம் அந்த அளவுக்கு ஆழமா இருக்கிறதுனால அந்த டெப்த்துக்கு தகுந்த போதுதான் நானும் போய் சொல்லணும். அதனால சிரமம் ஏதாவது இருந்தா உங்களை நீங்க மன்னிச்சுக்கணும். பன்னெண்டு மந்திரங்களோட கூடி இருக்கிற மாண்டூக்கிய காரிக்கை பெருசா என்ன பேசியிருக்கேன்னா, மாண்டூக்கியத்துடைய அந்த கௌடபாதருடைய காரிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு அது 200க்கு மேல இருக்கு. அந்த 12க்கு அவரு 200 மேல ஸ்லோகங்கள் எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த 4 ஸ்லோகத்துக்குள்ள எப்படி என்ன சொல்லியிருக்கேன்னு நான் அந்த சாராம்சத்தை அப்படியே சொல்லுவேன். அதுக்கப்புறம் எத்தனை ஸ்லோகம் முடியுறதோ அப்புறம் டக்குன்னு படிச்சுடலாம், தெரியாது. அதனால புஸ்தகமே பார்க்க கூடாது. இது சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆல்ரெடி லல்லபியா இருக்கேன் சில பேருக்கு நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, ஓம்காரந்த ஹைலைட்டட். மாண்டூக்கியம் எல்லாம் ஓம்காரமயமான உபனிஷத்து. அது வச்சுட்டு எல்லாரும் சொல்லி முடிச்சுடுது ஓம்காரம். இங்கேயும் ராமர் அதே தான் எடுத்து சொல்ல போறார். இந்த விலாபனம் అనేది அந்த ஓம்காரத்துடைய சகாயம் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணணும்னு சொல்லி அநேக ஞானிகள் மகாத்மாக்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. மாண்டூக்கியம்னு சொல்லியிருக்கேன் அப்படி எல்லாம் கோட் பண்ண மாட்டார் ராமர். நிறைய ரிஷிகள் எல்லாம் பூர்வம் இதுதான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவார். சரி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பாட போல். ஓகே, அது மஞ்சக்குடியில யாரோ கேட்டாங்க, சுவாமி நம்ம பாடி யூடியூப்ல இருக்கேன்னு. நான் பாடல, எனக்கு சந்தர்ப்பம் வரல. இது யாரோ எழுதியிருக்காங்க இந்த ஓம்காரம் பத்தி. ஆனா நடுவில் சின்ன சின்ன ஹிந்தி வார்த்தை வரும், சரியா? ஒரு 2 வரியாவது 4 வரியாவது பாடுவேன். அடுத்த கிளாஸ்ல பாடுவோம், சரியா? அப்புறம் இது உங்களுக்கு தமிழ்ல உங்களுக்கு கைக்கு இல்லை, இந்த போனுக்கு வர்றது போல் சீதாம்மா பண்ணுவான். ஓங்கார ஜப लेना यह जीवन बनाना, यह जीवन ओंकारा, यह जीवन ओंकारा. இந்த பல்லவி ஆரம்பம். यह आकार है शब्द का मूल, आकार है शब्द का मूल, उकार मध्यस्थान, उकार मकार अंत है, मकार अंत है, यह जीवन ओंकारा, यह जीवन ओंकारा. போதும், உங்க கையில வார்த்தைகள் எல்லாம் இருந்தா ஃபுல்லாக நம்ம படிச்சு கேட்டுக்கலாம். இப்படி இன்னொரு 5 சரணங்கள் இருக்கு.
கூட கூட நான் பேசும்போது அதையும் படிச்சு அப்பப்போ உங்களுக்கு புரியும் சாராம்சம் எல்லாம் என்ன இருக்கு. சரி, இப்போ கொஞ்ச நேரம் 4 ஸ்லோகங்களுக்குள்ள சொன்ன விஷயம் மொத்தம் நம்ம ஒரு ஸ்டெப் வைஸ் அப்படி பார்த்தோம்னா அதுல இப்படி இருக்கும். சரியா? கொஞ்ச நேரம் என்னையே பாருங்க. ஓம் இருக்கே மேல, ஓம் அது அங்க மேல, மேலன்னா சிறந்தத உன்னதமா இருக்கிறதுனால ஒரு வேத மந்திரம் ஓம்காரத்துக்கு அப்புறம் தான் வரும். அப்படின்னா அந்த ஓம் என்ன? பரபிரம்ம பரமாத்மா. எந்த பிரம்மனை பத்தி இப்ப பேசியிருக்கோமோ நிதித்தியாசனம் பண்ணி அதுக்கு பொதுவா அது ஆத்மான்னா கரண்ட் போல், கரண்ட் ஆப்ஸ்ட்ராக்ட், கரண்ட் காட்ட முடியுமா? சொன்னமில்ல நிறைய வாட்டி. அதே போல் பிரம்மம் பிரம்மம்னு சொல்றதுன்னா அது பார்க்க முடியல, தொட முடியல, இப்படிதானே இருக்காது. அதுக்கு பேர் என்ன சொல்ற? ஆப்ஸ்ட்ராக்டா இருக்கு. பளிச்சுன பட்டுன கண்ணுக்கு தெரியல, மூக்குக்கு தெரியல, காதுக்கு தெரியல, ஏதோ ஒரு இந்திரத்துக்கு தெரியணும் இல்லையா? தெரியல. அப்ப அதுக்கு ஒரு ஆலம்பனம் கொடுக்கணும். அப்போ பிரம்மன் எது சொல்றோமோ அதுக்கு ஒரு சிம்பல் ஓமன் எடுத்துக்கோ. அதுக்கு சிம்பல் ஓமன் எடுத்துக்கோ. தெரியாது. நம்ம நிறைய சிவான்னா ஒரு சிம்பல் தான், சிவலிங்கம். சாலிகிராமம்னு ஒரு சிம்பல் தான் எடுத்துக்கோ. அப்போ ஓம் அது பிரம்மமா இருக்கிறதுனால, அது காரணமா இருக்கிறதுனால, அது உன்னதமா சிறந்ததா இருக்கிறதுனால, அதேதான் நம்ம ஜீவனம். அந்த பாட்டல சொன்னோம் இப்போ, எஸ் ஜீவன ஓம்கார. நம்ம ஜீவனம் என்னோட வாழ்க்கை இல்ல, என்னுடைய நானு, என்னோட வாழ்க்கை, அப்புறம் மொத்தம் எல்லாமே மொத்தம். முதல் இது புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ஓம்னு சொல்லும் போதும் வேற சந்தர்ப்பத்துல ஓம் பத்தி நம்ம பேசியிருக்கோம். பிராணாயாம சமயத்திலோடு பேசியிருப்பேன் நான். அதுல அகாரம், உகாரம், மகாரம்னு 3 அக்ஷரங்கள் இருக்கு. சரியா? இப்போ என்ன சொல்றார் ராமர்? மாண்டூக்கியம் என்ன சொல்றதுன்னா, இந்த 3 அக்ஷரங்கள் ஒண்ணு ஒண்ணு உன்னுடைய தைனந்தின ஒரு நாள்ல உனக்கு ஏற்படுற 3 அனுபவங்களுக்கு இது சம்பந்தப்படுத்திக்கோ. அகாரம்னு சொன்னா முடிச்சிருக்கிற நிலை, உகாரம்னு சொன்னா கனவு இருக்கிற நிலை. இதெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல சொல்றேன். சம்ஸ்கிருதம் கொஞ்சம் தெரிஞ்சு படக்கணும், நான் ஒரு ரிலேட் பண்ணிக்கலாம். இப்ப அதையும் சொல்லி இது சொன்ன டைம் ஆயிடும். அப்புறம் மகாரத்தின அந்த தூக்கத்துக்கு ஜத்த படிச்சு ஜத்த சரியா? அப்போ அப்படி சொல்லும் போதும் 3 அவஸ்தைகள். அது மட்டும் இல்ல, அந்த 3 அவஸ்தைகளை பத்தி சொல்லும் போதும் 3 சரீரங்கள்னு கூட நீ தெரிஞ்சுக்கணும். சரியா? விஸ்வ தைஜசா பிராக்ன சம்ஸ்கிருதம். 3 சரீரங்கள் என்னன்னா, அகாரத்தின ஜாகிரத அவஸ்தான்னு சொல்லாம முடிச்சிருக்கிறது. அது ஸ்தூல சரீரம். நம்ம ஸ்தூல சரீரம் எப்போ தெரியுறது? முடிச்சிருக்கும் போது தான், நினைவுலதான் தெரியுது. அந்த உகாரம்னு சொன்னது, தைஜஸ்ன்னு சொன்னது, சொப்பனம்னு சொன்னது, அங்க என்ன இருக்கு? சூக்ம சரீரம் இருக்கு. இந்த ஸ்தூல சரீரம் அங்க தெரியல. அது என்னமோ சூக்மம் இன்னொரு சரீரம் இருக்குதோ அங்க சூக்மம் இருக்கு. இந்த மகாரம் தூங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுறது? அந்த பிராக்ன, இந்த நித்ரா சமயத்துல இந்த விஸ்வ தைஜச பிராக்ன అనేది மாண்டூக்கியத்துடைய பாஷை வார்த்தைகள். காரண சரீரம் இருக்கு. மொத்தம் என்ன ஆயிடுச்சு? இப்போ 3 அக்ஷரங்கள், 3 அவஸ்தைகள், 3 சரீரங்கள்.
சரியா? இப்போ நான் பேசினது இதெல்லாம் இது எப்படின்னா இந்த 3 சரீரங்கள் சொல்லும் போதும் அந்த 3 சரீரங்களும் கூட 3 அவஸ்தைகள்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அவஸ்தையில ஒரு சரீரம் இருக்கிறதுனால அப்படி சொல்லும் போது காரண அவஸ்தா, the causal state, then சூக்ஷ்ம அவஸ்தா, okay, subtle, and then ஸ்தூல அவஸ்தா, gross state. உதாரணம் கொடுத்த கொட்டை வித்தா இருக்கு காரண அவஸ்தா, கொஞ்சம் அது உப்பி அப்படியாகி உடஞ்சி சின்ன முளை வந்துச்சு, இல்லை இவ்வளவு ஆயிடுச்சு செடி. மத்தியம சூக்ஷ்ம அவஸ்தா, பெரிய மரமா நிக்கிறது, ஸ்தூல அவஸ்தா. வித்து குழந்தை எடுத்துக்கோங்க, அம்மா வயிற்றுல இருக்கும்போது சின்ன, அங்கே அப்படி வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சம், அப்புறம் வெல் அடல்ட் ஆயிட்டாங்க. நான் பேசினது இதெல்லாம் வெஷ்டி தனிப்பட்ட ஒருத்தனை பத்தி சொல்லும் போதும் இது இருக்கு. இது சமஷ்டி பத்தி சொல்லணும் இல்லையா? வெஷ்டில என்ன இருக்கோ சமஷ்டில அது இருக்கு, சமஷ்டில என்ன இருக்கு வெஷ்டில இருக்கு. பிண்டத்துல எது இருக்கிறதோ அதான் பிரம்மாண்டத்திலும் இருக்கு. அப்போ இங்க இதே அகாரம் மறுபடியும் அகாரம் இருக்குல்ல முதல்ல, அது வந்து அவஸ்தைகள் அதேதான், அப்புறம் சரீரங்களும் அதேதான். ஆனா பேரு சமஷ்டி மொத்தம் சொல்லும் போதும் விராட், ஸ்தூல என்னோட சரீரான்னு சொல்லும் போது, அப்போ உலகம் பார்க்கும்போது விராட், இது விஸ்வம். அப்புறம் அந்த விராட்டுக்கு இந்த ஸ்தூலம் அங்க சரீரம் சொல்லக்கூடாது, ஸ்தூல பிரபஞ்சம் சொல்லணும். ஸ்தூல பிரபஞ்சம். இது அப்படி திரும்பி கேட்டு அங்க டேபிள் எழுதி மனசுல இதெல்லாம் நீ தமிழ்ல புரிஞ்சுக்கோ, எப்படி புரிஞ்சுக்கோ இது. ஏன்னா இது இல்லாத விசாரணை பண்ணி தியானத்துல இந்த கலக்கிறது என்னன்னு அப்புறம் ஒழுங்கா பண்ண முடியும். எல்லாம் வச்சிருக்க, எதுல என்ன போட்டணும் கலக்கணும் தெரியல சார். முதல்ல எது போட்டு எது கலக்கணும், ஒன்னும் போடவே இல்லை அப்புறம் கலக்கிறேன் இல்லையா? அதனால இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, உகாரம் பத்தி சொல்லும் போது சமஷ்டிலோ அந்த சூக்ஷ்மம் అనేది வந்து హిరణ్య గర్భ, சூக்ஷ்ம பிரபஞ்சம். சரியா? மேக்ரோ காசல், மைக்ரோ. அப்புறம் மகாரம் అనేది மூணாவது பத்தி சொல்லும் போது அதுக்கு வந்து மொத்தம் அந்தர்யாமி, ஈஸ்வர அந்தர்யாமி, காரண பிரபஞ்சம். சரியா? மெயின்லி 3 தான் ஞாபகம் வச்சுக்கணும், 3 அக்ஷரங்கள் ஓம்ல. என்னை பத்தி சொல்லும் போது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். மொத்தம் பத்தி சொல்லும் போது ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். காரணமனு எதுன்னு சொல்றோமோ, எதுக்கு அது காரணம்னு சொன்னோம்? வித்து மரத்துக்கு காரணம்னு, வித்துனாலதான் சின்ன செடி முளை வந்தது, அப்புறம் மரம் ஆயிடுச்சு. அது ரெண்டுத்துக்கு காரணமா இருக்குன்னு இது காரண சரீரம். உடனே நித்ரா அவஸ்தான்னு எது சொல்றோமோ காரண அவஸ்தை, அது வந்து சொப்ன ஜாகிரத அவஸ்தைகளுக்கு காரணமா இருக்க, காசா இருக்கிறதுனால அது பேரே காரண அவஸ்தை, காரண சரீரம். அடுத்தது வந்து இந்த உலகத்துல மொத்தம் எது பார்த்தாலும் என்னென்னமோ இருக்க, உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது நிறைய. மொத்தத்தினே 2 கேட்டகரியில கொண்டு வரலாம். ஒண்ணு வந்து நாமம், ரூபம். இந்த நாமம் கீழே
நாம ரூபம் ஜக். இங்க என்ன சொல்லணும்னா ஓம் நாமம், ஜகத் ரூபம். ஓம் நம்ம மொத்தம் பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். மொத்தம் பத்தி சொல்றதுனால ஓம் நாமம். எதுக்கு? இந்த ஜகத்துல இருக்கிற எல்லா பொருட்களுக்கும் எல்லா வஸ்துக்கும் எது ஏதோ பேர் இருக்குல்ல, நாமம். அதனால 2 ஓம் ஜகத் அப்படி வச்சுக்கோங்க. இல்ல நாமம் ரூபம். இந்த நாமம் ரூபத்தினே இன்னும் 4 விதமா சொல்லும் சாஸ்திரம் அங்கங்க. அந்த பதங்களும் சொல்றேன். என்ன எங்காவது எப்போ அது வரும். அதெல்லாம் நாமம், நாமி, சரியா? நேம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அப்புறம் இதே இன்னொரு விதமா சொல்வது பதம், பதார்த்தம். அதனாலதான் இது சாப்பிட பதார்த்தம் இல்லைன்னு சொல்றோம். ஏன் பదార్థం అనేది எங்க நின்று வந்ததுன்னு பதம் கூட சேர்க்கப்பட்டு அது ஒரு அர்த்தம் இருக்கிற பொருளா இருக்கிறதுனால அது பதார்த்தம் ஆயிடுது. அதனால தமிழ்ல சொல்ற பதார்த்தம் என்னாலும் கரெக்ட் தான். பத அர்த்தம் அப்படி பிரிச்சு பார்த்தா குடம் அர்த்தம். இது அர்த்தம் என்ன பொருள். குடம் இந்த நாமம், பத அர்த்தம் பதார்த்தம் ஆயிடுது. எல்லாமே இந்த உலகத்துல அப்படிதான் எல்லாமே. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா சப்த சப்த அர்த்த, சப்தார்த்தம். சப்த இல்லைன்னா அர்த்த. எதுக்குன்னா இது எங்காவது அங்கங்க வேற வேற விதமா இது சொல்லும். ராமர் இங்க ஸ்லோகத்தில் என்ன சொல்றாருன்னா வாச்சகம் வாச்சம்னு சொல்றாரு. வாச்சகம்னா நாமம், வாச்சம்னா அந்த நாமம் ஏதோ ஒரு பொருள் சம்பந்தப்பட்டது இல்லையா? வாச்சம் அண்ட் வாச்சகம் அண்ட் வாச்சியம். கடைசியாக இன்னொரு விதமா சொல்லும்போது அபிதானம், அபிதேயம். அதனாலதான் ட்ரெடிஷ்னலா சம்ஸ்கிருதம் உன்னோட நாமதேயம் என்ன? நாமதேயம் அது கேட்பாங்க. தமிழ்நாடுன்னா சம்ஸ்கிருதம் கொஞ்சம் அந்த குடும்பம். நாமதேயம் தேயம் என்ன? எந்த பேரு வச்சிருக்கிற நீ, உன்னுடைய பேருன்னு நான் சொல்றதுதான். அத்தேயம் అనేది என்னன்னா அது இந்த நாமம் எது மேல ஆதாரப்பட்டு இந்த நாமம் இருக்கு, இல்ல அந்த பொருள் எந்த நாமம் மேல ஆதாரப்பட்டு இருக்கு. நாமம் இருக்கு, நாமம் மேல அந்த பொருள் ஆதாரப்பட்டு இருக்கு இல்லையா? இது புதுசா நம்ம எப்பவும் பார்க்காதது ஏதோ காட்டிட்டு அது பேரு நமக்கு தெரியாது இல்லையா? அது மொத்தம் நான் 5 வகையா இந்த விஷயத்துல சொல்லியிருக்கேன். கடைசியாக இன்னொன்னு ஓம். இப்ப நமக்கு அதுதான் முக்கியம். AUM. இது இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா போய் பேசும்போது சில இடத்துல ஆர்டர் அப்படி வராது. அது சொல்றதுக்காக பாடுறதுக்காக பிந்துநாத கலாதீதஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு குரு ஸ்தோத்திரங்களோ ஆர்டர் சொல்ற இது கரெக்ட். பிந்துநாத கலான்னு சொல்லப்பட்டது. சில இடத்துல பஜனா பாடும் போது நாதபிந்து கலாதீத குரவே மங்களம், ஓம் மங்களம், ஓங்கார மங்களம். நாதபிந்து கலா லலிதா சஹஸ்ரநாமத்துல இது தனித்தனியா அம்பாளுக்கு மந்திரம் இருக்கு. இப்ப என்ன ஆர்டர்ல எடுத்துக்கணும்? ஆ உ ம இல்லையா? அகாரமன்னா கலா ஸ்தூலமன் அர்த்தம். உகாரமனு சொன்னா நாதம் மத்தியமம் சூக்ஷ்மன் அர்த்தம். மகாரம் சொன்னா பிந்து டாட், பிந்து.
இப்போ இது ஓம்காரம். இது இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். எப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்? எனக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு, சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நீ இது எதுன்னு கலக்கணும். அதான் ப்ராசஸ். கலக்கிற ப்ராசஸ் அடுத்த 5 நிமிஷம். சரியா? நல்ல கேட்டுக்கணும். நான் உதாரணம் கொடுக்கும்போது வித்துக்கு அப்புறம் தானே முளைக்கு அப்புறம் தானே மரம். இல்ல சார், மரத்துல அப்புறம் கொட்டை வந்துச்சு அது சொல்லாது. ஆர்டர்லி பார்த்தா காரணத்துக்கு அப்புறம் சூக்ஷ்மம், சூக்ஷ்மத்துக்கு அப்புறம் ஸ்தூலம் இல்ல. இது இப்போ நம்ம கலக்கும் போது எப்படி கலக்கணும்? இந்த ஆர்டர்ல கலக்க கூடாது. ஸ்தூலத்தின் முதல்ல கலக்கணும், அப்புறம் சூக்ஷ்மத்தின் கலக்கணும், காரணத்தின் கலக்கணும். நான் எப்படி சொல்றது? ஐ வாண்ட் டு ட்ரேஸ் பேக். இந்த மரம் சிலவாட்டி ஃபுட்டை எடுத்து வைப்பாங்க. நாங்க இடம் வாங்கி ஆசிரமங்கள்ல விட முக்கியமா அப்போதான் சாப்ளின் நாட்டிட்டாரு சுவாமி அனுபவானந்த தயானந்த சிறுத்தர். ஆனா அது ஒரு ஃபுட்டை இருக்கும். அப்போ இவ்வளவு இருக்கிற மரம் இப்ப இவ்வளவு இருக்கேன். அப்போ முதல்ல இதுதான் நான் பாக்குறேன். அது நான் பார்க்கலையே. அங்க இருந்து இது இப்படி இருக்குமா, இது இவ்வளவு வரதுக்கு முன்னாடி இன்னும் கொட்டையா இருக்கும். அப்ப அப்படித்தானே போக முடியும். இன்னும் புரியுற போது சொல்றேன். முதல்ல பனியன் போட்டுக்கிறோம், அப்புறம் ஷர்ட் போட்டுக்கிறோம், அப்புறம் கோட்டு போட்டுக்கிறோம். யாரு போட்டுக்கிறத? வெயில் காலம் வேற போட்டுக்கிட்டோம். சார் நான் போட்டுக்கினது முதல் பனியன், அப்புறம் ஷர்ட், அப்புறம் கோட் சார். நான் முதல்ல பனியன் கட்டணும் சார். யாராவது வீட்டு ட்ரை பண்ணி எனக்கு அப்புறம் சொல்லுங்க. முடியாது இல்லையா? அப்போ கலக்கும் போது கைட்டும் போது அப்படின்னா சார் மேல நின்றுதான் கட்டணும். எக்ஸாக்ட்லி லைக் தட். நம்ம இப்போ ஒண்ணு அங்க இருந்து அப்படி இது 2 லெவல்லும் பண்ணணும்ன்றார். என்ன? நாம லெவல்லும் பண்ணணும், ரூபம் லெவல்லும் பண்ணணும். நாம லெவல்லையும் ரூப லெவலும் பண்ணணும். இதுதான் 4 ஸ்லோகங்களுக்குள்ள இதெல்லாம் சொல்லி அந்த கலக்கிறதெல்லாம் சொல்லி கடைசியில என்ன ஆகும்? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு நிறுத்துவோம். இப்போ வாச்சகத்தனே நாமத்தனே மேல இருந்து கீழே கலக்கணும். மேலன்னு சொன்ன என்ன? அகாரம் தானே ஸ்தூலம். அகாரத்தனை உகாரத்துல மெர்ஜ் பண்ணும், கலக்கு. உகாரத்தனை மகாரத்துல கலக்கிடு. அதுக்கப்புறம் நாமத்துக்கு இப்படி பண்ணுமா, ரூபத்தின்னு கூட அப்படியே பண்ணு. நாமம் பண்ணி ரூபம் அப்படியே பண்ணிட்டா கடைசியில 2 எங்க நிற்கும்னா அமாத்ரா அப்படின்னு மாண்டூக்கியத்தோட ஒரு முக்கியமான பதம். அமாத்ரா சதுர்த்தம் சாட்சி சைத்தன்யம். அந்த சதுர்த்தம் அనే பதம் கூட மாண்டூக்கியத்தோட. நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு அந்த மாண்டூக்கியத்துல இருக்கிற கூட சிலர் அப்படி ஜஸ்ட் இப்போ சாம்பிளுக்கு அந்த மாண்டூக்கியம் எப்படி தொடங்கிச்சு தெரியுமா? இப்போ நான் பேசினது பேஸ் பண்ணிதான் ஆரம்பம். ஓமித்தேததக்ஷரம் இதம் சர்வம். ஓம் அக்ஷரம் இதம் சர்வம்னு சொல்லுது. அந்த ஓம்னு ஒரே அக்ஷரமா எடுத்துக்கிறது உபனிஷத். அந்த ஓம் தான் இந்த சர்வம், இதம் சர்வம். அதுக்கப்புறம் அதோடைய விவரணம் தான் தஸ்ய உபவியாக்கியானம். அதோடைய இப்போ எக்ஸ்பிளனேஷன் விவரணம் பண்ண போறோம். எப்படி விவரணம்? அந்த விவரணத்துல என்ன வரும்? எல்லாமே முன்னாடி இருந்து போனதையும், இப்போ இருந்ததையும், இனிமே இருக்க போறதையும்,
பூதம் பவத் பவிஷ்யதிதி. அது ப்ரோஸ் ஆர்டர்ல இருக்கும் அங்க, அதனால அப்படி சொல்லணும் நான். சொல்லி அதனால சர்வம் ஓம்காரமேவ. அதுக்கப்புறம் இந்த ஓம்னே பரபிரம்மமாவும் சொல்றேன் என்று சொல்லும் போது எஸ்ச அந்ய திரிகாலாதீதம் தத்ஹி ஓம்கார ஏவ. 3 காலங்களுக்கு மிஞ்சி இருக்கிறதுன்னு சொல்றது. நம்ம அப்போ 3 அவஸ்தைகளுக்கு மிஞ்சி, 3 சரீரங்களுக்கு மிஞ்சி, இந்த 3 காலம் ஒண்ணுதான் எங்க உபனிஷத்து சொல்றது. ரொம்ப அற்புதமான டீச்சிங். அது நமக்கு லக்கிலே ராமகீதத்துல இது வந்ததுனால, அதனால மாண்டுக்கும் கேட்டவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும், ரிவிஷனா இருக்கும், இனிமையா இருக்கும். recollection, everything more deeply we will be able to think, contemplate on it. So அதனால இதுக்கு நிறுத்துகிறோம். ஸோ வில் சி ஸ்லோலி. ஏன்னா நான் ஜிஸ்ட் கொடுத்தேன், பட் விஷயத்துல கொஞ்சம் அப்படி அப்படியே சுற்றி நம்ம நம்ம அளவுக்கு நம்ம லெவலுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சத்தியம் அப்படியே எல்லாம் தெளிவா தெரிஞ்சு அந்த ஸ்லோகங்கள் அப்படி இருக்கு. அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.